வாயின் தங்கமே, இந்த அம்மையானவள் அழைத்ததும் உன் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட்டாயே. அதன் பிறகும் ஏன் உன் கண்ணீரோடும் கவலையோடும் அங்கு காத்து கொண்டிருக்கின்றாய்? அதிர்ஷ்டம் அழைக்கும் நாள் உன்னை நெருங்கி வந்து விட்ட பிறகும் மற்றதை பற்றியெல்லாம் சிந்திக்காதே. உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாய்? நம்மை மட்டும் நிம்மதியின்றி தவிக்க வைத்துவிட்டு நீலா துயரத்தில் பதற்றத்தோடு வைத்து கொண்டு கடனோடும் வறுமையோடும் பிணியோடும் வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம்மை அங்கு துக்கத்தில் வைத்துவிட்டு அவர்கள் மட்டும் இப்படி இருக்கிறார்களே என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் உனக்கு நல்ல செய்தி சேர்ப்பதற்காகத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். இதற்கு முன்னால் நீ செய்யும் காரியத்தில் எல்லாம் உன் சுய புத்தியால் நீ உன் அறிவுக்கு எட்டியபடிதான் உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தாய். இனி அப்படியில்லை என் தங்கமே. இந்த வாராகி நீ படும் கஷ்டத்தின் அவளின் நிலையை புரிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை புரிந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் வழிகாட்டியாக வந்து இருக்கின்றேன். உன் கரம் பற்றி இருக்கின்றேன். நீ தேடிக்கொண்டிருப்பவரிடமிருந்து உனக்கு நல்லதை தருவதற்காக இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது நீ உன் மனம் தளர்ந்து விடாதே. தவித்ததெல்லாம் போதும். உன் கண்ணீருக்கு விடை கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. வெற்றி வாகி சூட போகும் நேரத்தில் பலரும் உன்னை சுற்றி நின்று கொண்டு மாய வலையில் அங்கு சிக்க தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். மற்றவர்கள் சொல்கின்ற ஏமாற்றத்தின் விளைவுகளால் உன் வாழ்க்கை பாதிப்படைந்து கொண்டே இருந்தது. அவர்கள் சொன்ன ஆசை வார்த்தைகளில் நீ பின்னி பிணைந்து கொண்டிருந்தாய். இனி அந்த நிலையை மாற்றியமைத்து உன் வாழ்க்கையை தெளிவுரைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் என்று சொன்ன சொல்லை நிறைவேற்றுவதற்கு இந்த அம்மையானவள் நான் வந்து விட்டேன். உன் ஏமாற்றத்தின் விளிம்பில் நின்று கொண்டு தவிக்கும் என் தங்கமே, உன் மனதில் எதை பற்றியும் நீ கலங்காதே. நீ எதை பற்றியும் வருந்தாதே. யார் எப்படி சொன்னாலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீயாக இருக்கும்போது உன் எண்ணம் மின்னை தொடர்தான் போகிறது. ஏனென்றால் உன் கனவை நிஜமாக்குவதற்கல்லவா இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன். கனவு கண்டது கனவாகவே மாறிவிடுமோ என்று உன் எண்ணத்தில் தீராத விஷயத்தோடு காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உன் வெற்றிக்காக காத்திருக்கின்றாய். தழுதழுத்த குரலோடு அம்மா என்று என்னிடம் வந்து சேரும்போது என் மனம் எவ்வளவு பரிதவிக்கின்றது. என் பிள்ளையா நான் இப்படி கஷ்டப்படுத்தி விட்டேனே என்று என் மனமும் வாடி வதைந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் உன்னுடைய போதாத நேரம் என்று நீ எண்ணிக்கொள்கிறாய். அந்த போதாத நேரத்தையும் மாற்றிக்கொள்ள இந்த வாராகி தாய் கண் திறக்கும் அந்த ஒரு கண நேரம் நிமிடத்தை தான் நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். என் பிள்ளையே, உன் வெற்றி என் கையில் இருக்கும்போது நீ எங்கே அலைந்து கொண்டிருக்கின்றாய்? நீ யாரை தேடி எந்த செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அதற்கான செய்தி உன்னை தேடி வந்து விட்டது. நல்லதை செய்வதற்கும் நல்லதை பெறுவதற்கும் இங்கு நேர காலம் கிடையாது. நான் உனக்காக வகுத்து கொண்டு இருக்கின்ற எல்லா நேரமும் நல்ல நேரமாகத்தான் இருக்கின்றது. அதன் பிறகும் சற்றும் உன் செயலில் இருந்து பின்வாங்காமல் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியில் நீ பின்வாங்கிக் கொண்டு இருக்காதே. நினைத்ததை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை எட்டிவிட்டாய். இனி வருவது வரட்டும் என் கண்ணின் மணியே. இந்த தாய் பார்த்து கொள்கிறேன் என்று என் செல்ல கண்மணிகள் என்னை நம்ப தொடங்கி விட்டார்கள். உன் கண்ணீருக்கு காரணமானவர்களுக்கான பதிலை இந்த தாய் வாராகி நான் கூறுவதற்காக வந்து இருக்கும் போது உன் மனதில் நீ எதை பற்றியும் வருத்தப்பட வேண்டாம், கலக்கப்பட வேண்டாம். ஒவ்வொரு நிலையையும் தாண்டி
இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று என் பிள்ளைகள் எப்பொழுதுமே அடம்பிடித்து கெட்டதே கிடையாது. நீயோ என்னிடம் என்ன சொல்லி இருக்கின்றாய்? அம்மா, எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தாருங்கள் என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, நான் எங்கனம் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் நிலையை மாற்றியமைத்து இந்த விஷயத்தில் இதுதான் நடக்கும் என்ற வெற்றியை தருவதற்காக இது உன் கடந்து போகத்தான் போகிறது என்ற ஒரு வெற்றி செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடப்பது நடக்கப் போவது எல்லாம் இந்த வாராகியின் அருளாலும் உத்தரவின்படியும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன்படி சற்றும் தாமதிக்காமல் உன் செயலை செய்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற அடிதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. கலங்காதே என் தங்க பிள்ளையே. எத்தனை நாட்களுக்குத்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலங்கள் முடிவடைந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் அதீத சக்தியாக நானே இருந்து விளங்கும் போது உன்னை குறை பற்றியவர்களை பற்றியும் யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் நீ மனதில் பதற்றத்தை வளர்த்து கொள்ளாதே. அவர்கள் போனால் போய்விட்டு போகட்டுமே. உனக்கான வாழ்க்கையின் நிலையை மாற்றியமைப்பது நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? தினந்தோறும் ஏதோ ஒரு வகையில் என்னை நீ சந்தோஷப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றாய். அம்மா என்று சொல்லும் ஒற்றை சொல்லிலே என்னை ஆரவாரப்படுத்தி கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன்னை நான் தவிக்க விட்டு விடுவேனா என போர்க்களத்தில் நின்று கொண்டு உதவிக்கு யாராவது வருவார்களா என்ற நிலையை எண்ணிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உனக்கு நான் உற்றமும் நட்புமாக சுற்றமும் சூழலுமாக உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை தரத்தான் போகிறேன். நீ எதிர்பார்க்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் நிலை மாறாமல் இருந்து கொண்டு இருப்பதற்கு என்ன காரணம் தாயே என்று கேட்கின்றாய். யார் சொன்னது உன் வாழ்க்கையின் நிலை மாறவில்லை என்று? என் பிள்ளைகள், வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்குத்தான் நான் ஒவ்வொரு அடியாக உன்னை எடுத்து வைக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீயும் என் ஆணைப்படியும் இங்கு அருளின்படியும் ஒவ்வொரு படிநிலையாக ஏறிவிட்டாய். இனியும் உன் மனம் வருத்தமடையாதே. உன் கண்ணுக்குள் நானாகவே இருந்து உன் கனவுகளை நிஜமாக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே அங்கு மனம் வருத்தமடைகிறாய்? நினைவாகுமோ கனவாகுமோ என்று எண்ணி விடாதே. நினைவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன். நீ நிஜம் என்று நம்பினால் மட்டும்தான் உன் தாய் உன்னருகில் இருப்பதை நீ உணர முடியும். யார் என்பதை சுட்டி காட்டுவதற்கு பல பேர் உன்னை சுற்றி நின்று கொண்டிருந்தாலும் உன் கண்கள் என்னைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றியமைத்து நீ கேட்ட வெற்றி பொக்கிஷத்தை உன் கையில் கொடுப்பதற்கு இந்த வாராகி தாய் வந்து இருக்கும்போது நீ மனம் வருந்தாதே. வெற்றியின் படை உன் அருகில் வந்து விட்டது. இனி வெற்றி வாகி சூடுவதற்குத்தான் நேரம் சரியாக இருக்கும். யாரோ என்னென்னமோ சொல்லிவிட்டு உன் காது பட பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். என் நிலை இப்பொழுதும் இப்படித்தானே இருக்கின்றது தாயே. கண் மூடி முழிப்பதற்குள் நிலையெல்லாம் மாறிவிடுமா? அப்படி என்றால் இவ்வளவு காலமாக நான் ஏன் காத்திருந்தேன் என்று என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, நீ கேட்பதும் சொல்வதும் யதார்த்தமானதுதான், நியாயமானதுதான். இவ்வளவு காலமாக மாறாமல் ஒன்று இருந்ததற்கு காரணம் உன் விதியின் சூழ்ச்சியால் இருக்கலாம், உன் கால சக்கரத்தின் சூழ்நிலையால் இருக்கலாம். ஆனால் அதன் வீரியத்தை குறைத்து கொண்டு தான் இருந்தேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டிருப்பாயல்லவா? மழை போல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் காலத்திலும் கூட இந்த தாயை அழைத்தவுடனே அதன் இறுதியிலே நீ வெற்றியை அடைந்து கொண்டிருக்கும் தருணத்தை எத்துணை செயல்களில் அடைந்திருப்பாய். அது நானும் அறிவேன், நீயும்
நீயும் அறிவாய். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றேன் என்று நீயாகவே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. உன் நிலையும் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. நீ தொடக்கத்தில் எப்படி இருந்தாய், இப்பொழுது என்னை வழிவந்த பிறகு எப்படி இருக்கின்றாய் என்பதை மட்டும் யோசித்தும் சிந்தித்தும் செயல்பட்டு கொண்டே இரு. என் தங்கமே, உன் மனதில் பிறக்கின்ற அத்துணை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதிலளிக்க வந்தே விட்டேன். மனதோடு அடக்கி வைக்காதே. உன் மனபாரத்தை என்னிடம் இறக்கிவிடு. நீ தேடியது உன்னிடத்தில் வந்துதான் சேரும். இது என் சத்திய வாக்கு. நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.